சாப்பிடுறா. ப்ளீஸ் சாப்பிடுறா. டேய் சொன்னா கேளுடா, கொஞ்சமாவது சாப்பிடுறா. முதல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். இத பாருடா, சாப்பிடுனா உடம்பு கெட்டு போய்டும்டா. இப்போ நான் இருக்கிற முள்ள சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டிடும். ப்ளீஸ் என்ன விடுங்க. டேய் முளைச்சு 3 எல்லாம் விடல. மூடா மூடு. என்னடா மூடு உனக்கு? பாட்டி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இது அவ்வளவா நல்லா இல்ல. முதல்ல உங்களுக்கு மியூசிக்கல் சேர்னா என்னன்னு தெரியுமா? லெமன் அண்ட் ஸ்பூன்னா என்னன்னு தெரியுமா? சாக் மேக்னா என்னன்னு தெரியுமா? இப்ப அதுக்கெல்லாம் என்னடா? நான் அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு பிரைஸ் கொடுக்க போறாங்க. நான் பிரைஸ் வாங்குறப்போ அப்பா இல்லனா எப்படி? அதுக்கு தாண்டா உங்க அம்மாவும் தாத்தாவும் உங்க அப்பாக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா லைன்ல கிடைச்சு கண்டிப்பா நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ச்சே. டேய் போடா. நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போ. உன்கிட்ட என்னால மல்லு கட்ட முடியாது. டாக்டர் சிவா இருக்குதுங்க. இருக்குதா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போனை அவர்கிட்ட கொடுங்க. முடியாதுங்க. ஏன்? பிலிம் எப்படிங்க பேசும்? என்னது பிலிமா? ஆமாங்க, டாக்டர் சிவாங்கிறது சிவாஜி மஞ்சள் நடிச்ச படம். என்ன தேட்டருக்கு பிரிண்ட் வேணும்? என்னையா சொல்ற? இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ங்க. சாரி, ராங் நம்பர். அதை நான் சொல்லணும். போனை வை. ஹலோ, டாக்டர் சிவா அங்க இருக்காரா? அங்க டாக்டர் நாராயணன் இருக்காரா? சார், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அதே தான் நானும் சொல்றேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, எதிர்கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. சார், டாக்டர் சிவாங்கிறது என் மாப்பிள்ள. அவர் அங்க இருக்காரான்னு கேக்குறேன். அதே தான் நானும் கேக்குறேன். டாக்டர் நாராயணங்கிறது என் மாப்பிள்ள. அவர் அங்க இருக்காரா? யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல. நல்ல லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதே தான் நானும் சொல்றேன். யார் மூஞ்சல முழிச்சனே தெரியல, ஒரு லூஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ, என்னையா வேணும் உனக்கு? என் மாப்பிள்ள நாராயணன் வேணுயா. உன் மாப்பிள்ள நாராயண வைகுந்தம் போயிருப்பான். அதே மாதிரி தான் உன் மாப்பிள்ள சிவா கைலாயம் போய் சேர்ந்திருப்பான். ச்சே, லேண்ட்லைன்ல தான் ராங் நம்பர் வருதுன்னு பார்த்தா செல்போன்லயும் ராங் நம்பர் வருது. என்னப்பா உங்களுக்காவது லைன் கிடைச்சதா? இல்லம்மா, மாப்பிளைய தவிர உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. மாப்பிள்ளை லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கும் லைன் கிடைக்கவே இல்லப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, மாப்பிள்ளை ஃப்ளைட்ல ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்ல தான் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. அது சரி, சிவா இன்னைக்கு வரேன்னு சொன்னது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான்ப்பா. நேத்து நைட் கூட அவர்கிட்ட பேசிட்டேன். கன்ஃபார்மா வரதா சொன்னாரு. வினோத் ஃபங்க்ஷன் பத்திலாம் அவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பா வந்துருவாருப்பா. அப்புறம் என்னம்மா, உள்ள போய் வேலையை கவனி. வினோத் இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டான். சமாதானம் பத்தி சாப்பிடவே. டேய் வினோத், சாப்பிடாம என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னம்மா அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. நிஜமாவா? நிஜமா தான்டா. நீ சாப்பிடு. அப்படின்னா நீ வச்சிட்டு போ, நானே சாப்பிட்டுக்கிறேன். பிடிவாதத்தை பாரு. ஒப்பன மாதிரியே ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடு. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, நான் ஊருக்கு கிளம்புறேம்மா. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? சிரிச்சுட்டே சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லுமா. எப்படிப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியும்? நீ ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லும் போதே என் மனசெல்லாம் கடந்து அடிச்சுக்குதேப்பா. நீங்க எல்லாத்தையும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றீங்க.
இனிமையாவது கொஞ்சம் பிராக்டிக்கலா ஃபீல் பண்ண பழகிக்கோங்கம்மா. சிவா, உன்ன மாதிரி எங்களால இருக்க முடியாது. அதனாலதான் என் மனசு கடந்து தவிக்குது. அந்த மாதிரி நீங்க தவிக்கூடாதுன்னு தானே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 10 நாள் உங்க எல்லார் கூடயே இருந்தல்ல. போதாதுப்பா, இந்த 10 நாள் போதாது. இன்னும் ஒரு வாரம் எங்க கூட இருந்தாதான் என் மனசு சந்தோஷப்படும். அப்படி இருந்தா கூட நீங்க அதுவும் பத்தாதுன்னு தான் சொல்வீங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதுமா. உன்னையும் மாமாவையும் நான் பெர்மனண்டா சந்தோஷப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. மீனா வேணா கல்யாணம் பண்ணிக்கிறது தான். என்னமா பாக்குறீங்க? அதான் வழி தெரிஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் ப்ரொசீட் பண்ண மாட்டேன்னு கேக்குறீங்க, அதானே? கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. மீனா வேணா கூடி சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயாவது தெந்திரம் வடதுரமா இருக்கிற நம்ம வீட்டு பெரிய மனுஷங்க ஒத்து போறாங்களான்னு பார்க்கலாம். வயசுலயும் அனுபவத்திலயும் சின்னவண்ணா என்கிட்ட இருக்கிற பெரிய மனசு அந்த பெரிய மனுஷன் கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். என்னவோப்பா, உன் ஆசை நிறைவேறினா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி உங்க ஆசையும் நான் கூடி சீக்கிரத்துல நிறைவேற்றுறேம்மா. கவலைப்படாதீங்கம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. ஒரு நிமிஷம் சிவா, இத பாரு. என்னம்மா? உடம்ப பாத்துக்கப்பா. சரிம்மா. வேளா வேலைக்கு சாப்பிடு. சரிம்மா. அப்பப்போ ஃபோன் பண்ணுடா. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. என்னமோ கணக்கு, இத்தனை வருஷமா திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை. ஆமாங்க. அதை நினைச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அடுத்து நம்ம ஆக வேண்டியது தானே பார்க்கணும். என்னத்தா பார்த்தோம். பார்த்து என்னவோ மனசுல ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கு. சார், வணக்கம். வாங்க வாங்க எஸ்பி சார், வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்படி சார் இருக்கு உங்க உடம்பு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். கோயில் நகையெல்லாம் ஒரு குண்டுமணி கூட குறையாம எல்லாத்தையும் கோயில் கஜானால ஒப்படைச்சிட்டார் சார். இஸ் இட்? ஆமா சார். கொள்ளக்காரங்களை பிடிக்கிற விஷயத்துல உங்க முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு சார்? தீவிர முயற்சியில இருக்கோம். கூடி சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட சில சந்தேகங்கள்லாம் கேட்டு பலன்னு வந்திருக்கேன். எது வேணும்னாலும் கேளுங்க சார். இந்த விஷயமா உங்களுக்கு வேற யார் மேலாம் சந்தேகம் இருக்கா? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். எங்க என்கொயரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருன்னு சொல்ல சொல்றீங்க சார்? இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஒருத்தர் நல்லவங்களாவே பார்த்து பழகிட்டோம். அதனால எங்களுக்கு யார் பேர்லையுமே சந்தேகம் இல்லை. ஆனா எங்களுக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு சார். ஆமா சார், இந்த திருவிழா சமயத்துல உங்க ஊர்ல சில பேர் மிஸ் ஆயிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா உங்க ஊர்ல பரிசில் ஓட்டுறானே சங்கரன், அவன் திருட்டு போன முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளையே காணோம். ஆமையா, அவன் நம்ம ஊர்ல 2 நாள் இல்லாதனால பரிசல் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம ஜனங்க தவிச்சு போயிட்டாங்கய்யா. என்ன கணக்கு? அப்புறம் என்ன, நம்ம பால் பாண்டிய பிடிச்சு பரிசல் ஓட்ட சொன்ன சார்.
நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலையே. சார், நான் சங்கரனை பற்றின எல்லா விவரத்தையும் முழுசாக சொல்லிடுறேன். அவன் ஒரு அப்பாவி பையன் சார். ஏதோ சோகம் அவன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. சொந்த வந்தவன் நிறைய பேர் இருந்தாலும் அவன் ஒரு அனாதையாவே வாழ பழகிக்கிட்டான். இப்போ அவன் மேலதான் சந்தேகம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா 2 நாளா அவன் ஆளையே காணோம். ஐயா, திருவிழாவில் அவன் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தான் ஐயா. கடைசி நாள் அன்னைக்கு கன்னியாகுமரி கிட்ட அவன் தாய்மாமா இறந்து போயிட்டான்னு தந்தி வந்துச்சு. 2 நாள்ல வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் ஐயா போனா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அவன் எங்க நம்பிக்கையை காப்பாத்திருக்கான் சார். ஆமாங்க ஐயா. ஒருவேளை அவன் பேரில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அவனுக்கு ஒரு குடிசை கொடுத்துருக்குறான். நீங்கள் அங்கன போய் சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சுட்டு போகுது. அதுவும் பண்ணி பார்த்துட்டோம் சார். சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே சிக்கல. அப்புறம் என்ன இருந்தாலும் உங்க வாக்குமூலப்படி அவனை பத்தி ஏதாவது உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சார், என்னையை பொறுத்தவரையிலும் அவன் ஒரு அமுக்கமான பயிலாக இருந்தாலும் அப்பாவி பையன் சார். ஓகே சார், ஏதாவது தேவைப்பட்டா உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன். வரேன் சார். வாங்க சார். இவரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. சீக்கிரம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பரிசல் துறை வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. எதுக்கு தாயே? இன்னைக்கு மாமா ஊருக்கு போறாரு, அவரை வழி அனுப்பிச்சிட்டு வரலான்னு. ஏன் கணக்கு பால் பாண்டிய திருவிழாவில தானே ஓட சொல்றீங்க? ஆமா. அவன் இருப்பானா? இல்லப்பா, சங்கரா வந்துட்டான்னு மஞ்சு சொன்னான். அப்படியா? சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிப்பா. ஏன் கணக்கு சங்கரன் தான் வந்துட்டானாம்ல, நாம ஒன்று செய்வோம். எஸ்பி கிட்ட சொல்லி அவனை நேரடியாவே விசாரிக்க சொல்லிடுவான். சரி, சொல்லுங்க. இப்போ எதுக்காக அழற? மறுபடியும் நீங்க எப்ப வருவீங்க? 2 மாசத்துல வந்துடுறேன். போய் என் மேல சத்தியமா வந்துடுவேன். வந்ததும் உனக்கு எனக்கும் கல்யாணம். ஏமாத்த மாட்டீங்களே? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுற? நான் சொல்றேன்ல, 2 மாசத்துல வந்துடுவேன். வந்தோடனே நம்ம கல்யாணம். சரி, அழாத ப்ளீஸ், அழாத. கம் ஆன். சரி 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 செல்லம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். பாய் செல்லம். வினோத், நீ ரெடி தானே? ஃபங்க்ஷன் கிளம்பலாமா? டாடி இன்னும் வரலையேம்மா. அவர் வரமாட்டாருடா. நாம இப்ப கிளம்பினாதான் கரெக்ட் டைம்க்கு போலாம். வா. டாடி வந்தாதான் நானும் வருவேன். பிடிவாதம் பிடிக்காதடா. உங்க அப்பாக்காக வெயிட் பண்ணோம்னா அதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும். நீ அப்புறம் பிரைஸ் வாங்கவே முடியாம போய்டும் சொல்லிட்டேன். கண்டிப்பா வருவேன், என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காருமா. ப்ராமிஸ்? பொல்லாத ப்ராமிஸ். இந்த மாதிரி எனக்கு 1008 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. கடைசி நேரத்துல இப்படிதான் அல்வா கொடுத்துருவாரு. நீ கிளம்பு. அம்மா, டாடி வரட்டும்மா. இப்ப நீ வர போறியா இல்லையா? ப்ளீஸ் சொன்னா கேளுடா. டைம் ஆச்சு ஏற்கனவே. இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு வர போறோம். வா வா. டாடி உனக்கு இருக்கிற அக்கறை உங்க அப்பாக்கு இந்த நேரம் வந்திருப்பாருல்ல. டாடியா டாடி.
வா வா. இப்போ எதுக்கு என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு அவசரமா வர சொன்னேன்? சிவா இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்காரு. இவர் வழக்கம் போல எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்போ உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, ஊருக்கு போயிட்டானா? இப்படிதான் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போயிடுறான். சேச்சா, அவர் அப்படியெல்லாம் கிடையாது. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா எப்ப வருவேன்னு தான் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓஹோ, அப்போ இப்ப மட்டும் வருவான்னு எப்படி தெரியும்? இப்போ அது ரொம்ப முக்கியமா? சிவா வந்தன்னு நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். இது யாரு முடிவு? இது அண்ணாவோட முடிவு. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல. ஏன்? பின்ன என்னைக்காவது அவன் நம்ம விஷயத்துல இன்வால்மெண்டோட நடந்துக்கிறானா? ஒண்ணு தலைய காட்டுறான், இல்லைன்னா வாழை காட்டுறான். எனக்கு என்னவோ நமக்கெல்லாம் தெரியாம அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குமோன்னு நினைக்கிறேன். வாயை முடிச்சு சும்மா இரு. சிவா வந்துட்டாரு. சிவா! ஹாய் சிவா. சிவா! திவ்யா, நீ எங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன் சிவா. என்ன பார்க்கவா? ஆமா. சரி சரி வா, ஆட்டோல போயிட்டே பேசலாம். சரி வாங்க போலாம். சீக்கிரம் ஏறு. சரி, இப்போ என்னை எதுக்காக பார்க்க வந்த? நீங்க தானே சொன்னீங்க பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியலனா ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்ண சொல்லி. வேற வழி இல்ல, அதான் சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி அண்ணாவும் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாரு. கரெக்ட், அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பு இல்ல, ஆனா துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க. ஐயோ, அது சரி, அன்பு இப்ப எங்க? ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கான். என்ன சிவா யோசிக்கிறீங்க? இந்த சமயம் பார்த்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வேற போகணும். நான் சொல்லல, நமக்கெல்லாம் தெரியாம இவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு.